3 years 2 years 1 year எவ்வளோ நாள் வேணா இருக்கட்டும் கம்ப்ளீட்டாக ப்ரிப்பேர் பண்ணியிருப்பீங்க சொல்லியிருப்பாங்க ஸ்கூலில் சொல்லியிருப்பாங்க நிறைய கன்ஃபியூஷன் நிறைய டென்ஷன் நிறைய ஸ்ட்ரெஸ் அந்த ஸ்ட்ரெஸ் எல்லாம் வேண்டாம் hard work alone will not work hard work done in a smart way so that smart idea that's what I'm going to give you and you are smart you can you can create your own strategy okay with your smartness chalo ellarkum vanakkam em per Tarun Tiwari and welcome to this channel இன்னைக்கு நம்ம ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக் பத்தி பேச போறோம் என்ன டாபிக் இது வரைக்கும் நீங்க ஒரு வருஷம் இல்ல 2 வருஷம் நீங்க நல்லா ப்ரிப்பேர் பண்ணியிருப்பீங்க ஒரு 3 years 2 years 1 year எவ்வளவு நாள் வேணா இருக்கட்டும் கம்ப்ளீட்டா ப்ரிப்பேர் பண்ணியிருப்பீங்க ப்ரிப்பேர் பண்ணதுக்கு அப்புறம் இந்த கடைசி ஒரு மாசத்துல பயங்கர டென்ஷன் ஏன்னா எல்லா டிஃப்ரெண்ட் சேனல்ஸ்ல ஸ்ட்ராட்டஜி வீடியோ இப்படி படிக்கணும் அப்படி படிக்கணும் இந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க உங்க கோச்சிங் இன்ஸ்டியூட்ல சொல்லியிருப்பாங்க ஸ்கூல்ல சொல்லியிருப்பாங்க நிறைய கன்ஃபியூஷன் நிறைய டென்ஷன் நிறைய ஸ்ட்ரெஸ் அந்த ஸ்ட்ரெஸ் எல்லாம் வேண்டாம் அந்த ஸ்ட்ரெஸ் எல்லாமே எடுத்து தூக்கி குப்பையை போட்டுருங்க ஏன்னா நீங்கள் அந்த ஸ்ட்ரெஸ்ஸோட நீங்கள் 2025 நீட் எக்ஸாம் May 4th அன்னைக்கு நீங்கள் அப்பியர் ஆனீங்கன்னா பிரச்சனை பயங்கரமாக வரும் அதனால் அப்படி இல்லாமல் நீங்கள் என்ன பண்ணணும் ஸ்ட்ரெஸ் இல்லாமல் நீங்கள் எக்ஸாம் அட்டன் பண்ணணும் ஸோ ஸ்ட்ரெஸ் இல்லாமல் அட்டன் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஒரு ப்ராப்பர் ரோட் மேப் வேணும் இல்லையா நீங்கள் என்ன சொல்வீங்க ஐயோ இதுவும் படித்த மனப்படமாகலை இதுவும் படித்த மனப்படமாகலை இது எல்லாம் படித்தது ஒன்றுமே மண்டையில் இருக்கிற மாதிரியே இல்லையே அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு தோணும் அது தோணணும் அப்படி தோணாதான் நீங்கள் நல்லா ஒர்க் பண்ணியிருக்கீங்க ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கீங்கன்னு அர்த்தம் ஸோ இப்படி தோன்றது நல்ல விஷயம் ஆனால் இப்படி தோன்றனால இப்போ நீங்கள் டிப்ரெஷனில் போகக்கூடாது அதுக்காக தான் இந்த வீடியோ ரோட் மேப் டு நீட் 2025 நான் எல்லாத்துக்குமே சொல்கிறது எதாவது சொல்ல போகிறேன் புதுசாக எதுவும் சொல்ல போகிறது கிடையாது ஏன்னா அதுதான் கம்ப்ளீட் ஸ்ட்ராட்டஜி ஆனால் டீட்டெயில் வீடியோ ஒரு டிஃப்ரெண்ட் வீடியோ நான் உங்களுக்கு போடுறேன் எப்படி டீட்டெயிலாக பண்ணலாம் அப்படின்ட்டு இங்கே ப்ரீஃபாக நம்ம வரப்போகிற ஃபியூ டேஸ் லைக் இன்னைக்கு சப்போஸ் சண்டே அப்படின்னா இன்னைக்கு சண்டே நீங்கள் சண்டே பார்க்குறீங்க அப்படின்னா 20th April 2025 ஸோ 20th April 2025 சண்டே அங்கிருந்து சண்டே தட் இஸ் 4th May இன்னைக்கு தான் எக்ஸாம் டே இன் பிட்வீனில் நம்மக்கிட்ட 14 டேஸ் இருக்கு இன் பிட்வீனில் எவ்வளோ டேஸ் இருக்கு 14 டேஸ் இருக்கு அப்போ இந்த 14 டேஸை எப்படி எஃபெக்டிவாக யூஸ் பண்ணலாம் அதுதான் நம்ம பார்க்க போகிறோம் சரிங்களா நான் சொல்ல போகிறது பேசிக் ஐடியா அதை வச்சு உங்களோட ஓன் ஸ்ட்ராட்டஜி நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணும் நான் கொடுக்கறது பேசிக் ஐடியா அவ்வளோதான் எப்படி ஸ்ட்ராட்டஜி ஃபிக்ஸ் பண்ணும் அதை நீங்கள் தான் ஃபாலோ பண்ணணும் அதை நீங்கள் தான் ஃபிக்ஸ் பண்ணி அதை ஃபாலோ பண்ணணும் சரிங்களா சரி இப்போ என்ன பண்ணும் ஃபர்ஸ்ட் திங் என்ன பண்ணணும் நீங்கள் இந்த டென்ஷன் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிடலாம் ஏன்னா இது வரைக்கும் நீங்கள் படித்தது அவ்வளோதான் இனிமேல் நீங்கள் படித்து புதுசாக படித்து ஸ்ட்ரெஸ் ஆகி ஒரு யூஸும் கிடையாது ஏன்னா ஸ்ட்ரெஸ் ஆகி ஒரு யூஸும் கிடையாது அது என்ன பண்ணும் புத்திசாலித்தனமாக யோசிக்கணும் புத்திசாலித்தனமாக வேலை பண்ணணும் see I used to say hard work alone will never pay you hard work done in a smart way that will pay you so be smart hard work alone will not work hard work done in a smart way so that smart idea that's what I'm going to give you and you are smart you can you can create your own strategy okay with your smartness chalo what you have to do நீங்க என்ன பண்ணணும் first நீங்க எந்தெந்த சாப்டர்ல வீக்கா இருக்கீங்க அப்படிங்கிறது யோசிக்கணும் சரிங்களா இந்த என்டையர் சப்ஜெக்ட் ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட பிசிக்ஸ் இருக்கு கெமிஸ்ட்ரி இருக்கு அண்ட் பயோ இருக்கு பயோல பாட்னி ஜுவாலஜி வரும் பாட்னி அண்ட் ஜுவாலஜி வில் கன்சிடர் டுகெதர் 360 மார்க்ஸ் அண்ட் பிசிக்ஸ் தனியா கெமிஸ்ட்ரி தனியா வருது பிசிக்ஸ்லயே உங்களுக்கு நிறைய செக்ரிகேஷன் இருக்கும் கெமிஸ்ட்ரியில 3 செக்ரிகேஷன் இருக்கு பிசிக்கல் இருக்கு ஆர்கானிக் இருக்கு இன்ஆர்கானிக் இருக்கு ரைட் இப்போ நீங்க என்ன பண்ணணும் ஒரு பிசிக்ஸ் எடுத்துக்கிட்டா பிசிக்ஸ் ரொம்ப கஷ்டமா இருக்கு சார் மோஸ்ட்லி நீட் ஸ்டூடெண்ட்ஸுக்கு பிசிக்ஸ்னால பயம் பிசிக்ஸ்ல ஒரு 100 120 140 எல்லாம் எடுக்கணும்னா ரொம்ப திணறுவாங்க ஒரு சில பசங்க 180 எடுக்கிறாங்க நான் இல்லைன்னு சொல்ல நான் சொல்றது மெஜாரிட்டி ஆவரேஜ் அண்ட் பிலோ ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் ஜீனியஸஸ் எடுக்கிறாங்க தப்பே கிடையாது கெமிஸ்ட்ரி ஆல்மோஸ்ட் 100 120 எல்லாருமே கிராஸ் பண்றாங்க அண்ட் செலெக்ஷன் வேணும்னா பண்ணி தான் ஆகணும் இல்லையா பயாலஜியில் நீங்கள் 330 ப்ளஸ் நீங்கள் ஸ்கோர் பண்ணி தான் ஆகணும் செலெக்ஷன் வேணும் இந்த வருஷம் கட் ஆஃப் கம்மியாக வரப்போகுது லாஸ்ட் இயர் மாதிரி வரப்போகிறது கிடையாது கட் ஆஃப் கம்மியாக தான் இருக்கும் ஆனால் இந்த கட் ஆஃபும் நம்ம ஒரு சேஃபர் கட் ஆஃப் எடுத்துகிட்டு போகணும் ஸோ சேஃபர் கட் ஆஃப் அப்படின்னு பார்த்தா 600 ப்ளஸ் இதுதான் நம்ம சேஃபர் கட் ஆஃப் இதுவே சேஃப் கிடையாது ஏன்னா லாஸ்ட் இயர் 600ல சீட் கிடைக்கல எம்பிபிஎஸ் சீட் அப்போது நீங்கள் இதுதான் எப்படியாச்சும் இந்த ஸ்கோர் எடுக்கணும் எடுத்தாச்சு எப்படியோ ஒரு சீட் கிடைச்ச வாங்கிடலாம்
ஆனால் நீங்கள் சேஃப் பர்ஃபெக்ட்லி இதுக்கு மேலே எடுத்து நீங்கள் கவலையே பட வேண்டாம்னா 630+. 630+ நீங்கள் எடுத்தீங்கன்னா கவலையே பட வேண்டாம். ஸோ 630+ நீங்கள் எடுக்கணும் அப்படின்னா என்னென்ன வேணும், எவ்வளோ மார்க் வேணும்? பயாலஜியில் நீங்கள் 330 எடுத்தால் 630+ வரும் அப்படிங்கிறது யோசிச்சிங்க. நீங்கள் பயாலஜி ஸ்ட்ராங், இது மூணுலேயே எது ஃபஸ்ட்டு வீக் எது ஸ்ட்ராங் அப்படின்னு டிசைட் பண்ணணும். சப்போஸ் ஃபிசிக்ஸ் உங்களுக்கு வீக்காக இருக்குது, கெமிஸ்ட்ரி மாடரேட்லி வீக், கெமிஸ்ட்ரி உங்களுக்கு மாடரேட்லி வீக், ஃபிசிக்ஸ் வந்து வீக்காக இருக்குது அண்ட் பயாலஜி ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னா ஸ்ட்ராங்காக இருக்கிற சப்ஜெக்டில் ஃபுல் மார்க் நீங்கள் எடுக்கணும். அப்போது பயாலஜியில் 360 எடுக்கணும். அப்போ கெமிஸ்ட்ரியில் எப்படி எடுப்பீங்க? ஸோ 360, ஸோ 630ல் 360 மைனஸ் பண்ணிடலாம், கடைசியில் நம்ம பார்த்துக்கலாம். ஸோ கெமிஸ்ட்ரியில் என்ன இருக்கணும்? கெமிஸ்ட்ரியில் மாடரேட் அப்படின்னா இது ஒரு 150 to 160 நீங்கள் எடுக்கணும். அதுதான் மாடரேட்டுக்கு மீனிங். இது வீக் அப்படின்னாலும் நீங்கள் 100 to 120 எடுக்கணும். அப்படி எடுத்தா இங்கே ஒரு 100 மார்க், இங்கே ஒரு 150 அண்ட் இங்கே 360, 610 வருது. ஸோ மினிமம் 610 நீங்கள் அச்சீவ் பண்ணிடலாம். ஸோ 600 அப்படிங்கிற நம்ம டார்கெட்டை நம்ம அச்சீவ் பண்ணிடலாம் இந்த ஸ்கோர் எடுத்தா. ஆனால் நீங்கள் ஹையஸ்ட் இப்போ 120 ஃபிசிக்ஸில் மேக்ஸிமம் எடுக்கலாம்னா 20 மார்க்ஸ் ஆட் பண்ணிடலாம். இங்கே ஒரு 10 மார்க்ஸ் ஆட் பண்ணல 30 அண்ட் இங்கே அதே தான் இருக்கும். ஸோ 30 ஆட் பண்ணால் நம்மளோட ஸ்கோர், ஸோ +30 நம்மளோட ஸ்கோர் எவ்வளோ வரும்? நம்மளோட ஸ்கோர் வரும் எவ்வளோ? 640. ஸோ 640 இஸ் அ செலெக்ஷன் ஸ்கோர். 640ல் செலெக்ஷன் கன்ஃபார்ம். உங்களுக்கு ஒரு நல்ல மெடிக்கல் காலேஜ், நல்ல கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைச்சிரும். ஸோ இதுதான். இப்போ இதில் நீங்கள் ஸ்ட்ராங் மாடரேட் வீக்குன்னு கன்ஃபார்ம் பண்ணியாச்சு. சப்போஸ் நீங்கள் பாட்னியில் பயாலஜியில் வீக்காக இருக்கீங்க, ஓகே எனக்கு மேக்ஸ் நல்லா வரும் அதனால் ஃபிசிக்ஸ் நல்லா வரும்னா யூ சூஸ் 180 இன் ஃபிசிக்ஸ். அப்போ நீங்கள் 300 330 நீங்கள் என்ன பண்ணலாம்? பயாலஜி வச்சுக்கலாம். சரிங்களா? வீக்காக இருக்குன்னா ஒரு 300 நீங்கள் இங்கே வச்சுட்டு அந்த பேலன்ஸை இங்கே ஷிஃப்ட் பண்ணிடணும், 60 மார்க்ஸை இங்கே ஷிஃப்ட் பண்ணிடணும். இல்லை கெமிஸ்ட்ரி ஸ்ட்ராங்காக இருக்குது, பயாலஜி மாடரேட்னா இதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஷிஃப்ட் பண்ணிடணும். ஆனால் இப்படி தான் மார்க் நீங்கள் டேலி பண்ணி ஒர்க் பண்ணணும். இது நம்பர் 1. மார்க் டேலி பண்ணியாச்சு, நம்மளுக்கு என்னென்ன ப்ரியாரிட்டி கொடுக்கணும்னு பார்த்தாச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம்? அதுக்கப்புறம் ஒவ்வொரு சப்ஜெக்ட்லேயுமே இப்போது ஃபிசிக்ஸ் இருக்குது அப்படின்னா ஃபிசிக்ஸில் என்னென்ன சாப்டர் வீக்காக இருக்குது, என்னென்ன சாப்டர் மாடரேட்டாக இருக்குது அண்ட் என்னென்ன சாப்டர் ஸ்ட்ராங்காக இருக்குது. அதே மாதிரி தான் கெமிஸ்ட்ரியில் என்னென்ன சாப்டர் வீக், என்னென்ன சாப்டர் மாடரேட், என்னென்ன சாப்டர் ஸ்ட்ராங். அதே மாதிரி பயாலஜியில் பாட்னி ஜூவாலஜி டுகெதர் என்னென்ன சாப்டர் வீக், என்னென்ன சாப்டர் மாடரேட், என்னென்ன சாப்டர் ஸ்ட்ராங். இது 3 கேட்டகரைஸ் பண்ணிடணும். பண்ணதுக்கப்புறம் நம்ம வீக்காக இருக்கிற சாப்டர்ஸ், வீக்காக இருக்கிற சாப்டர்ஸ்னால் டிஃபிகல்ட் சாப்டர்ஸ், வீக்காக இருக்கிற முடியலனால அப்படின்னா என்ன பண்ணணும்? அதில் ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணக்கூடாது. இப்போது வர ஒரு 10-14 டேஸ் அப்போ என்ன பண்ணணும்? ஸ்ட்ராங் சாப்டர்ஸ். ஸ்ட்ராங் சாப்டர்ஸில் கொஸ்டின் ப்ராக்டிஸ், திஸ் இஸ் நம்பர் 1. கொஸ்டின் ப்ராக்டிஸ். ஏன் அப்படின்னா த மோஸ்ட் இம்பார்ட்டண்ட். என்ன பசங்க என்ன பண்ணுவாங்க? கொஸ்டின் ப்ராக்டிஸை பண்ணுறது கிடையாது. கொஸ்டின் ப்ராக்டிஸ் பண்ணலை அப்படின்னா ஒர்க் பண்ண முடியாது, செலெக்ஷன் கன்ஃபார்மாக வராது. ஏன்னா நீங்கள் ஒரு ½ an hour நீங்கள் படிச்சிங்கன்னா 2 hours கொஸ்டின் ப்ராக்டிஸ் பண்ணி தான் ஆகணும். ठीक है ஒரு 1 paragraph படிச்சீங்கன்னா 100 to 100 क्वेश्चंस அதல நீங்க மினிமம் சால்வ் பண்ணனும் பயாலஜினா டபுள் பண்ணனும் பிசிக்ஸ்னா நீங்க எவ்வளவு பண்றீங்களோ அதுக்கு 2 times 3 times அதிகமான क्वेश्चंस இங்க நீங்க சால்வ் பண்ணனும் சோ question practice is very important so strong ஆ இருக்கீங்க அப்படினா just ஒரு தாட்டி ரிவிஷன் பண்ணிட்டு question practice பண்ணுங்க this is common for all subjects physics chemistry and biology ரெண்டாவது மாடரேட்டா இருக்கு அப்படினா நீங்க என்ன பண்ணலாம் மாடரேட்டா இருக்குனா ரிவிஷன் கண்டினியூஸா பண்ணுங்க because பசங்க ரிவிஷன் பண்றது கிடையாது ஸ்டூடண்ட்ஸ் பசங்க பொண்ணுங்க யாருமே ரிவிஷன் பண்றது கிடையாது ரிவிஷன் அப்படிங்கிறது ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் லைன் பை லைன் படிக்கிறது கிடையாது ஒரு glance பாத்துறது ஒரு glance அப்படியே பாத்துறது அதுதான் ரிவிஷன் சோ ரிவிஷன் கன்ஃபார்மா பண்ணனும் சோ மாடரேட்டா இருக்குனா ரிவிஷன் பண்ணி இத நம்ம என்ன ட்ரை பண்ணோம் இத நம்ம ஸ்ட்ராங்க்கு ஷிஃப்ட் பண்ண ட்ரை பண்ணனும் அதே மாதிரி தான் மாடரேட்டா இருக்கு அப்படினா இத நம்ம ஸ்ட்ராங்கா ஷிஃப்ட் பண்ணனும் ரிவிஷன் பண்ணிட்டு அதே மாதிரி மாடரேட்டா இருக்குனா இத நம்ம ஸ்ட்ராங்க்கு ஷிஃப்ட் பண்ணனும் அதுக்கு அப்புறம் வீக்கா இருக்கு அப்படினா மாடரேட்ல எல்லாமே முடிஞ்சது எல்லா சாப்டர்ஸும் முடிஞ்சது அப்படினா வீக்கா இருக்குறதுல எந்த சாப்டர் வீக்கா இருக்கோ அந்த சாப்டர்ல டாபிக் செலக்ஷன் பண்ணிட்டு ஓகே டாபிக்ஸை நம்ம செலக்ட் பண்ணிட்டு அந்த டாபிக்ஸை மட்டும் என்ன பண்ணலாம் டாபிக் வைஸ் மட்டும் படிச்சுட்டு அதுல क्वेश्चन பிராக்டீஸ் எவ்வளவு क्वेश्चन பிராக்டீஸ் பண்ண முடியுமோ அவ்வளோ क्वेश्चन பிராக்டீஸ் பண்ணணும் இது பண்ணீங்க அப்படினா உங்களுக்கு கண்டிப்பா நீங்க நீட் கிளியர் பண்ணிடுவீங்க இது another thing third and most important என்னது silly mistakes பண்ண கூடாது
கொஷின் ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருக்கணும், டெஸ்ட் எழுதிக்கிட்டே இருக்கணும். ஆனால் சில்லி மிஸ்டேக்ஸ் பண்ணக்கூடாது. சில்லி மிஸ்டேக்ஸ் எப்படி அவாய்ட் பண்ணலாம்? ஃபோக்கஸ்டாக இருந்தால் அவாய்ட் பண்ணலாம். அவசரப்படக்கூடாது. ஒரு நம்ம ஃபிசிக்ஸில், கெமிஸ்ட்ரியில், பயாலஜியில் டைம் செக்ரிகேஷன் கரெக்டாக இருக்கணும். ஸோ டைம் மேனேஜ்மெண்ட் ரொம்ப இம்பார்ட்டண்ட். டைம் மேனேஜ்மெண்ட் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ டைம் மேனேஜ்மெண்ட் வைக்கணும். அப்படின்னு என்ன பண்ணும்? ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி அண்ட் பயாலஜி 30 செகண்ட்ஸ் பர் கொஸ்டின். அப்படி எடுத்தா எவ்வளோ? 45 into 30 செகண்ட்ஸ். ஏன்னா 45 into 30 செகண்ட்ஸ் நம்ம முடிச்சிடலாம். அதுக்கப்புறம் கெமிஸ்ட்ரி, அதுக்கப்புறம் ஃபிசிக்ஸ். கெமிஸ்ட்ரி 1 hour to 1 hour and 15 minutes. ஸோ பேலன்ஸ் நம்ம கிட்ட ஃபிசிக்ஸுக்கு இருக்கும். ஸோ தட் பொறுமையாக நம்ம சால்வ் பண்ணலாம். ஆல்ரைட். ஸோ டைம் மேனேஜ்மெண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ மாக் டெஸ்ட். நெக்ஸ்ட் என்னது? மாக் டெஸ்ட். நெக்ஸ்ட் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் என்னது? மாக் டெஸ்ட். இந்த மாக் டெஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்? அட்லீஸ்ட் ஒரு 5 to 10 மாக் நீங்க கொடுக்கணும். மாக் டெஸ்ட் கொடுத்து, இதுல மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் என்னது? மாக் டெஸ்ட் கொடுத்தா மட்டும் பத்தாது. மாக் டெஸ்ட் கொடுத்துட்டு அதுல இருக்கிற எரர், ஒவ்வொரு டெஸ்ட்லையும் வர எரரை அனலைஸ் பண்ணி ரிவைஸ் பண்ணி மறுபடியும் மாக் கொடுக்கணும். சரிங்களா? அனலைஸ் பண்ணி ரிவைஸ் பண்ணி மறுபடியும் மாக் கொடுக்கணும். ஒரு நாளைக்கு நீங்க என்ன எவ்வளோ மாக் கொடுக்கலாம்? ஒரு மாக் இல்லை, இப்போ ஒரு நாளைக்கு ஒன் டேல 2 மாக் மினிமம் நீங்க கொடுக்கலாம். அப்படின்னு பார்த்தா உங்களுக்கு ஒரு 10 மாக் கொடுக்கறதுக்கு 5 days ஆகும். இந்த 5 days நீங்க கடைசி 5 days நீங்க எடுத்துக்கலாம். லாஸ்ட் 5 days எடுத்துக்கலாம். எப்போ? இந்த மார்ச் 1 to 3 அதுக்கு முன்னாடி ஒரு 2 நாள், சாரி மே 1 to 3 அண்ட் அதுக்கு முன்னாடி ஒரு 2 நாள் மாக் டெஸ்ட் கொடுங்க. மாக் டெஸ்ட் கொடுத்துட்டு அதுல என்னென்ன எரர் வருதோ அந்த எரர் எல்லாத்தையும் ரிவைஸ் பண்ணி எரர் அனாலிசிஸ் பண்ணி இம்ப்ரூவ் பண்ணுங்க. இப்படி பண்ணா 10 to 14 daysல பர்ஃபெக்டா நம்ம 630+ மினிமம் கவர்மெண்ட் காலேஜ் வாங்கிடலாம். இது எஃபெக்டிவா பண்ணீங்க. ஆல்ரெடி நீங்க 11th 12th 2 வருஷம் நல்லா படிச்சிருக்கீங்க அப்படின்னா 700 மேல + 720 எடுக்கலாம். அவ்வளோ ஈஸியா நீங்க வாங்கலாம். எப்படி? ஸ்மார்ட் ஒர்க்ல. ஸோ அதனால தான் நான் எப்பவுமே சொல்றேன், ஹார்ட் ஒர்க் வில் நாட் பே, ஹார்ட் ஒர்க் டன் இன் அ ஸ்மார்ட் வே தட் வில் பே யூ. ठीक है. ஸோ இத்துடன் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.